ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்துட்டு கேரமல் ரவா புட்டிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேரமல் வந்து சூடாக இருக்கும்போதே ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு இந்த கேரமலை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். இந்த பால் வந்து கொதித்து வரும்போது இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும், 1/4 கப் அளவுக்கு சுகரும், 1/4 கப் அளவுக்கு வறுக்காத ரவையும் சேர்த்துருக்கிறேன். இந்த ரவை வேகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா ஒரு 2 முட்டை ஒரு பவுலில் சேர்த்துருக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சிறு சூடாக இருக்கும்போதே நம்ம ரவா மிக்ஸை இதோடு வந்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அந்த கேரமல் ஊற்றி வச்சுருக்கிற அந்த கேக் டின்னில் இந்த மிக்ஸையும் ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து பிரியாணி பாட்டில் தான் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை வந்து வெளியே எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இது சூப்பராக வந்து இந்த மாதிரி உடையாமல் கிடைக்கும். இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆயில் இட்டாலே கரையிற அளவுக்கு சாஃப்டான புட்டிங் வந்து ரெடி ஆகி கிடச்சாச்சு.